நான் 12 வயசுலேயே என் கூட பிறந்தவர்கள் அண்ணன் தம்பி 7 பேர், அக்கா தங்கச்சி 3 பேர். நாங்கள் அநேக இந்து கோயில் கட்டி இந்து கோயிலுக்கு ஆராதனை நடத்திட்டு 12 வயசுலேயே அநேக தேர்கள் இழுக்கிறது, என் குலதெய்வத்து கோயிலுக்கு அநேக கெடாயில் வெட்டுறது, சேவலாக இருக்கிறது, கை காப்புகளை வாங்கிறது, காரைகளை வாங்கிறது, இப்படியாக நான் மந்திரவாதம் செஞ்சுட்டு இருந்தேன். பெரிய ஒரு ஜோசிகரை நீங்கள் கேரளாவில் மந்திரம் படின்னு சொன்னார். 3000 ரூபா பணம் கொடுத்து நீங்கள் மந்திரத்தை கட்ட நிர்வாணமாக அந்த மலங்காட்டுக்குள்ளார உட்கார வச்சார். அந்த மலங்காட்டுக்குள்ள உட்கார வச்சு என்ன கேட்டார்னா, இங்கே தான் மந்திரம் படிக்கணும்னு சொன்னார். அப்போ என்ன பண்ணாருன்னு சுற்றி ஒரு கோடு கழிச்சு விட்டார். அந்த கோடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மந்திர சத்தை இந்த பாம்புகளோ மிருகனை தீண்ட வராது. இப்படியாக எனக்கு பிரியவர்களே 48 நாள் யாருடைய முகத்தையும் பார்க்காம உப்பு போட்ட எந்த ஆதாரம் இல்லாத வட்டிக்கு அந்த மலங்காட்டுக்குள்ளார உட்காந்துருந்து 12 குட்டி பிசாசே படிச்சுட்டு அப்படியாக தமிழ்நாட்டில் அவர் சொல்லிக் கொடுத்த அனுபவத்தை வச்சு இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மனுஷன், ஒரு பிரதர், ஒரு ஆள் நிற்கிறாருன்னா 2 வீசினால் பட்டார்ப்பா அறைகளை விழுகும். யார் அடிக்கிறார்கள்? அப்படியே மயங்கி போய் தரையில் கீழே விழுந்துருவார்கள். மண்டையோட்டில் மேட எலும்பு துண்டுகளோட அதை குட்டி பிசாசில் வச்சுட்டு மறிச்சு போன ஆவிகளோட அநேக ஜனங்களுக்காக நான் குறி சொல்றது, ஜாதகம் பார்க்குற மாதிரி குறி சொல்றதை குட்டி பிசாசில் செத்த ஆவியில் வச்சுட்டு நான் குறி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளார அநேக ஜனங்களுக்கு நான் மந்திரம் செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டுகளை சூனியம் வைக்கிறது, செய்வனை எடுக்கிறது, இப்படியாக செய்வனை ஏவி விடுறது, உயிர் பலிகளை பிரித்து எடுக்கிறது, பணம்னு சொல்லி பணத்தை சம்பாரிச்சுட்டு என் வாழ்க்கையெல்லாம் நான் செத்து போன மண்டையோட்டுகளோட எலும்பு துண்டுகளோடையே நான் சுடுகாட்டில் படுத்திருந்தேன். எனக்கு சமாதானமே கிடையாது, நிம்மதியே கிடையாது. நான் பிசாசை போல வளர்ந்துட்டேன், நான் மிருகத்தை போல வளர்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு இயேசுனா என்னன்னு தெரியாது, இயேசுனாரை பற்றி பேசுன எனக்கு புரியாது. ஆனால் அவர் ஜெபிக்க மந்திரக்கார ஒட்டையோன்னு மந்திரக்கார ரசிக்கப்படன்னு ஏதோ அசுத்தாயோட ஜெபிக்கும் போது எனக்குள்ளார அப்பா இந்த கூட்டத்துக்கு விடக்கூடாது, இவரோ நாமள சவால் விட்டு பாத்திரோன்னு இன்னைக்கு இந்த கிறிஸ்டின் கூட்டமோ இன்னைக்கு நான் மந்திரமோ பெருசு சொல்லி அந்த 500 ஆவில் ஏவிடும் போது 12 குட்டி பிசாசு ஏவிடும் போது அந்த அக்கினியை சொல்லி ஜெபிக்க அப்படி என்ன ஆச்சுன்னா, அந்த அக்கினியை மேலே பட்ட உடனே அந்த 500 மறிச்சு போன ஆவிகளும் 12 குட்டி பிசாசு அக்கினி எரிஞ்சே போயிடுச்சு. ஐயா கிட்ட தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணி அவர் என்னுடைய எல்லா கட்டுகளெல்லாம் வெளிப்படுத்தி ஜெபம் பண்ணி எல்லா கட்டுகள் உடைச்சு அப்புறம் ஊழிய பயிற்சி எடுத்து இன்னைக்கு நான் கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஐயாவை ஜாரசவேல் ஐயாவை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். ஆனாலும் என் குடும்பத்துக்காக நிறைய காலம் செஞ்சார். இந்த ஊழியத்துக்காக நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னை மீட்டெடுத்து ஏசப்பாவுக்கு நன்றி, அவருக்கு நன்றி. இந்த ஊழியத்தில் என் வாழ்க்கை வரைக்கும் ஏசாய் வரைக்கும் நான் மறக்காம